ஹலோ எவ்ரிவன், நாம் இப்போ பார்க்குறது பில்டப் காலமில் லேசிங் சிஸ்டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பில்டப் காலம்ன்றது அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில்டப் காலம் ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் 5 மீட்டர். எஃபெக்டிவ் லென்த்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க 5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இஸ் மேட் ஆஃப் 2 ISMC 350 சேனல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ISMC 350 சேனல்ஸு 2 இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பிளேஸ்டு ஃபேஸ் டு ஃபேஸ் அண்டு செப்பரேட்டட் பை ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 mm. அதுவும் சொல்லிட்டாங்க 300 mm டிஸ்டன்ஸில் செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பிட்வீன் வெப் எண்டு, 2 வெப் எண்டுக்கு இடைப்பட்ட தூரம். அதாவது என்னென்னா 2 ISMC இருக்குது. ISMC 2 இருக்குது. இந்த 2 சேனலும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் என்னென்னா ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஃபேஸ் டு ஃபேஸில் 2 வெப் எண்டுக்கு இடைப்பட்ட தூரன்றது என்னவாக இருக்குன்னா 300 mm இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்கிறது. ஒருவேளை இப்படி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பேக் டு பேக். இதுக்கு பேர் பேக் டு பேக்கு. சரிங்களா? கேள்வியில் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கணும். இப்போ காலத்துடைய எஃபெக்டிவ் லென்த்து 5 மீட்டரு. அதே மாதிரி ISMC 2 இருக்குது. 2 ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. செப்பரேட்டட் பை 300 mm சொல்லிட்டாங்க. அதில் லோடு எவ்வளோ இருக்குன்னா கேரிங் ஏ லோட் ஆஃப் 1000 kN சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு சூட்டபிள் லேசிங் சிஸ்டம்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு லேசிங் சிஸ்டம் மட்டும் நம்ம டிசைன் பண்ணால் போதும் அப்படின்றது. அதுக்கு முதல்ல என்னென்ன ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிவாங்க. சொல்யூஷனில் என்னென்ன வரணும் அப்படிங்கிறதுனா, நமக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் ஸ்டீல் கிரேடு என்ன இருக்குது 410, அதனால் FE 410 இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது தான். அப்போ அதுக்கான FE எவ்வளோ 410 MPa. அதே மாதிரி FY எவ்வளோனா 250 MPa. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கான பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, காமா M0 1.10, காமா MW 1.50, காமா MB இது 1.25. இதெல்லாம் இனிஷியலாக எல்லாமே பண்ண வேண்டியது பண்ணிடணும். இதுக்கப்புறம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது டிசைன் ஆஃப் காலம் ஆரம்பிக்கணும். என்ன லோடு இருக்குது, என்ன இது அப்படின்றதெல்லாம் எழுதுறது. டிசைன் ஆஃப் காலம் என்னது, ஃபஸ்ட்டு லோடு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 kN கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது என்ன மாற்றிக்கிறோம், நியூட்டனில் மாற்றிக்கிறோம். 1000 × 10⁻³ நியூட்டன்னு மாற்றிக்கிறோம். அதே மாதிரி காலம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க 5 மீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. காலமுடைய லென்த்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5 மீட்டர். அப்போ 5 மீட்டர் எஃபெக்டிவ் லென்த்துன்றதுனால என்ன செய்கிறோம் 1.0 × 5, ஆக 5 மீட்டர் தான். டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன்ஸ் நமக்கு எஃபெக்டிவ் லென்த்துங்கிறது மாறும். அதை நம்ம ஜாக்கிரதையாக செய்யணும். சரிங்களா? அதாவது 2 எண்டுடைய டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். ஆனால் இந்த கேள்வியிலேயே எஃபெக்டிவ் லென்த்துன்னு கொடுத்துருந்ததுனால நான் நேரடியாக 1.0ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஒருவேளை வெறும் லென்த்துன்னு மட்டும் கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா எஃபெக்டிவ் லென்த்து கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் லென்த்து டிபெண்டிங் அப்பான் தி எண்டு கண்டிஷன் ஆஃப் த காலம் தான் இருக்கும். அது கோடு புக்கில் இருக்கிறது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் என்னென்னா ரெக்வயர்டு ஏரியா என்னன்றதை இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ லெட் தி டிசைன் ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆக்சியல் லோடுனால வரக்கூடிய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது ஃபார் தி காலம். இது எவ்வளோன்னு எடுத்துக்கிறோன்னா 150 MPaன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு ரெக்வயர்டு ஏரியா எவ்வளவு தேவைப்படுது, அப்போ ரெக்வயர்டு ஏரியா எவ்வளவு
1000 into 10 to the power of 3 divided by 150. அப்போ எவ்வளோ வரும்? 6666.66 mm ஸ்கொயர் வரும். அதாவது அவ்வளோ தேவை நமக்கு. ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே ISMC 350 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொவைடட். ஸோ அதோடைய ஏரியா எவ்வளவு? ஸ்டீல் டேபிள்ஸில் பார்க்கணும், 5366 இருக்குது. அதுவும் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் 2 போட்டுக்கிறேன். அப்போ மொத்தமாக 10732 mm ஸ்கொயர் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் நம்மளுடைய லோடுக்கு எவ்வளவு தேவை? 6666 தான் தேவை. அப்போ ரெக்வயர்டு ஏரியாவை விட நமக்கு ப்ரொவைட் பண்ண ஏரியா அதிகமாக இருக்குது. அதனால் இது சேஃப் அப்படின்றத முதல்ல எழுதிடணும். ஹென்ஸ் சேஃப். சரிங்களா? இது ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ISMC 350 எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதுதான். சரிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ISMC 350 என்னன்றதெல்லாம் தேவை. ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. இதில் என்னென்ன டேட்டா தேவை? வெப்புடைய திக்னஸ் என்னன்றது தேவை, 8.1. அதே மாதிரி இது எவ்வளோ? 100 mm. அதே மாதிரி இந்த ஃப்ளேஞ்சோடைய திக்னஸ் என்ன? 13.5. இதோடைய டெப்த் என்ன? 350. இதெல்லாம் பேசிக் டேட்டாஸ். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு ஏரியா என்னன்றது தேவை. ஏரியா 5366 mm ஸ்கொயரு. ரெண்டாவது விஷயம் என்ன தேவை? வெயிட் என்னன்றது தேவை. வெயிட்டு 413 நியூட்டன் பர் மீட்டர். அதுக்கப்புறம் தேர்டு விஷயம் RZZ தேவை. அது எவ்வளோ? 13.66 சென்டிமீட்டர். அது எவ்வளோனா 136 mm. ஓகேங்களா? 136.6 mm. 0.6 mm. அதே மாதிரி நாலாவது விஷயம் என்ன தேவை? RYY தேவை. இதெல்லாம் எடுத்து எழுதணும். 2.83 சென்டிமீட்டர். அப்போ இது எவ்வளோ? 28.3 mm. அதே மாதிரி ஃபிஃப்த்து CYY அது எவ்வளோ? 2.44 சென்டிமீட்டர். அது எவ்வளோ இருக்குது? 24.4 mm இருக்குது. அதே மாதிரி IZZ எவ்வளோ இருக்குது? 100008.0 சென்டிமீட்டர் பவர் 4. அது எவ்வளோ இருக்குது? 100008.0 into 10 to the power of 4 mm பவர் 4. அடுத்தது ஏழாவது IYY. இது எவ்வளோ தேவைப்படுது? 430.6 சென்டிமீட்டர் பவர் 4. அதை என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 430.6 into 10 to the power of 4 mm பவர் 4ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். இதுக்கப்புறம் என்ன தேவைன்னு வச்சுங்க, L/R ரேஷியோ தேவை. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன தேவைன்னா L/RZ ரேஷியோ என்னன்றது தேவை. Lங்கிறது என்ன? 5 into 10 to the power of 3. அப்புறம் RZங்கிறது என்ன? 136.6 தேவை இருக்குது. அப்போ மொத்தம் நமக்கு என்ன வருது? 36.60ன்றது நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிருது. இப்போ L/R ரேஷியோ ஒரு பில்டப் செக்ஷனுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம லேஸ்டு காலம் பயன்படுத்துகிறோம். லேஸ்டு காலம் பயன்படுத்துறதுனால நமக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எப்போதும் என்ன இருக்கணும்னு வச்சிங்களேன். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னா 5% அதிகமாக வைக்கணும். ஏன்னா ஃபார் தி எஃபெக்ட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன் சொல்கிறது. ஷியர் டிஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு அங்கே 5% எப்போதுமே எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ L/ரேஷியோவை என்ன பண்ணுறேன்?
1.05 into L by RZ போட்டு கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ வருது? 1.05 into 36.060 போட்டோன்னா 38.43ன்றது ஒரு வேல்யூ வருது. இப்போ அதன் மூலயமா என்ன கண்டுபிடிக்கிறோன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார் எல் பை ஆர் இசட்டு 38.43க்கு எஃப்ஒய் 250க்கு இந்த எஃப்சிடி எவ்வளோ வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எஃப்சிடிங்கிறது எதுக்காகனா லோடு கேரியிங் கெப்பாசிட்டிக்கு நமக்கு என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. லோடு கேரியிங் கெப்பாசிட்டிக்கு ஏஇ இன்ட்டு எஃப்சிடி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ ஏஇங்கிறது எனக்கு எவ்வளோன்றது தெரியும், ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணது. எஃப்சிடிங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப்ஒய் 250 எல் பை ஆர்இசட் ரேஷியோவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம டேபிள் 9Cலேருந்து எடுக்கணும். சரிங்களா? அப்போ 9Cலேருந்து எடுத்தோன்னு வச்சுங்க 30க்கு 216ன்னு இருக்கும். அதே மாதிரி 40க்கு 206ன்னு இருக்கும். ஸோ எனக்கு என்ன தேவைன்னா 38.43க்கு தேவை. ஓகேவா? அப்போ 38.43க்கு எவ்வளோ இருக்குன்னா அரவுண்டு 204 இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நேரடியாக அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த லீனியர் இன்டர்போலேஷன் ஃபார்முலா மூலயமா கண்டுபிடிக்கணும். ஒரு வேளை வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா இதில் அரௌண்ட் 204 இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து நான் எழுதிக்கிறேன். என்ன செய்தி 10732 இன்ட்டு 204 இன்ட்டு 10⁻³ எதுக்குன்னா நியூட்டனுக்காக. அப்போ எவ்வளோ வருது வேல்யூ? 2189.32 கிலோநியூட்டன் வரும். அது எவ்வளோ இருக்குது? நம்ம அப்ளை பண்ண லோடையை விட அதிகமாக இருக்குது. அதாவது 1000 கிலோநியூட்டனை விட அதிகமாக இருக்குது. அப்போ லோடு கேரிங் கெப்பாசிட்டி சேஃபாக இருக்குது. ஹென்ஸ் காலம் இஸ் சேஃப். இப்போ இது வரைக்கும் பண்ணது இந்த காலம் சேஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லேசிங் சிஸ்டத்துக்கு வர போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் விஷயம் என்னது, காலம் வந்து எப்படி வைக்கிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கிறோம். அப்போ லெட் தி காலம் பிளேஸ்டு ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு ஃபேஸு. இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ்னால் எவ்வளவு? இப்படி வைக்கிறது. சரிங்களா? இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ்னால் இப்படி வைக்கிறது. இதுக்கு வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க, ஏற்கனவே ப்ரீடிட்டர்மைண்டாக 300 mmன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தான் வைக்கணுன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ ஒரு வேளை கொஷினில் சொல்லலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கான ஸ்பேசிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்பேசிங்கான ஃபார்முலா என்னென்னா 2IZZ = 2 × IYY + A × S/2 - CYY² இது என்னன்னு வச்சுங்க. இந்த ஃபார்முலா என்னென்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம்னு சொல்கிறது. சரிங்களா? பேரலல் ஆக்சிஸ் தியரம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. அப்போ IZZ வேல்யூ என்ன இருக்குது, IYY வேல்யூ என்ன இருக்குது, CYY வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுத்து எழுத வேண்டியதுதான். 2 × 100008.0 × 10⁴ = 2 × IYY என்னப்பா 430.6 × 10⁴ ப்ளஸ் A எவ்வளோ 10732 இன்ட்டு ஸ்பேசிங் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் S/2 - 244². ஓகேங்களா? அப்போ இப்படி போட்டோன்னா S = என்ன வரும், 237 mmன்னு வரும். ஆனால் என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம், 240 mmன்றதை நாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்போ மினிமம் ஸ்பேசிங்
எனக்கு எவ்வளவு தேவைன்னா மினிமம் ஸ்பேஸிங் எனக்கு எவ்வளோ தேவை 240 mm அது குறைஞ்சபட்சம் தேவை. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க 300 mm கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு எல்லா விதத்துலேயும் சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அஷ்யூம் பண்ணுறோம் லேசிங் சிஸ்டம் என்னன்றதை அஷ்யூம் பண்ணுறோம். சிங்கிள் லேசிங் சிஸ்டமா டபுள் லேசிங் சிஸ்டமான்றதை அஷ்யூம் பண்ணுறோம். அஷ்யூம் பண்ணிட்ட பிறகு நம்ம எழுத வேண்டியதுதான். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் லேசிங் சிஸ்டம்ன்றது என்னென்னா 2 காலம் இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குல்ல, இதில் லேசிங்ஸு பட்டை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், எப்படி வைப்போம், இப்படி தனித்தனியாக வச்சா அதுக்கு பேர் சிங்கிள். சரிங்களா? ஒருவேளை மேலேயே வச்சா அதுக்கு பேர் டபுள். சரிங்களா? நாம் எப்படி வேணாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லேசிங் சிஸ்டம் ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த லேசிங் சிஸ்டத்துக்கு என்ன வச்சுருக்கிறேன், இன்க்ளினேஷன் 45 டிகிரி வச்சுக்கிறேன். 45 டிகிரினா என்னத்துக்குன்னா காரணம், இந்த லேசிங் சிஸ்டம் ஆரம்பிக்கிறது இல்லையா, இதுலேருந்து இப்படி வைக்கிறது பேர் தான் 45 டிகிரி. அப்போ இன்க்ளினேஷன் 45 டிகிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ காஜ் லென்த்து எவ்வளோ இருக்கும், என்ன எது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவை. இப்போ எஃபெக்டிவ் லென்த்து எனக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது விஷயம். இப்போ காலம் இப்படி இருக்குது. இதில் லேசிங் சிஸ்டம்ன்றது என்னென்னா நம்ம சொல்லியிருந்தது பட்டை இப்படி வைக்கிறது. இப்படி வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கோடு போகும், இது 45 டிகிரி. சரிங்களா? ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த லென்த் எவ்வளோன்றது தெரியணும்னா முதல்ல அதுக்கு ஃபார்முலா ஒன்று போடணும். ஃபார்முலா என்னன்னு வச்சிங்களேன், d+2g அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எதுக்குன்னா பேக் டு பேக் ப்ரொவைட் பண்ணால் அதே மாதிரி d-2gன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காகனா ஃபேஸ் டு ஃபேஸு. இப்போ நமக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ டிங்கிறது என்னென்னா எஃபெக்டிவ் இந்த டெப்த்து. இப்போ டெப்த்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே இருக்கிறது 300 mm. அப்போ இது 300 டி இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஜிங்கிறது என்னென்னா இப்போ இந்த செக்ஷன் இருக்குது இல்லையா, இந்த சேனல் செக்ஷனு, இந்த சேனல் செக்ஷனில் இந்த காஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ காஜ் டிஸ்டன்ஸுங்கிறது என்னென்னா இந்த சேனல் செக்ஷனில் இந்த இடத்துல இப்படி வைக்கிறோன்னு வச்சுங்க. இதில் காஜ் டிஸ்டன்ஸு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 60 mm மினிமம் வைக்கணும். இது கோடு புக்கில் இருக்கிறது. சரிங்களா? அப்போ இங்கே லேசிங் சிஸ்டம் வைக்கும்போது இங்கே தான் நம்ம போல்ட் வச்சுருப்போம். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னென்னா 60 mmன்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லென்த் ஆஃப் தி காஜ் லென்த்து, அதாவது இந்த லென்த் ஆஃப் இந்த ஸ்பேசிங்கிறது முடிவு பண்ண முடியும். அப்போ எப்படி போடுறோம், அப்போ எல் நாட்டுங்கிறது எவ்வளோனா இங்கே ஒன்று இருக்குது, பாதி இருக்குது. அப்போ 2 × 300 மைனஸ் இந்த பக்கம் ஒரு ஜி, இந்த பக்கம் ஒரு ஜி. ஓகேவா? அப்புறம் காட் 45 டிகிரி. காட் 45 டிகிரினா
மொத்தமாக நமக்கு கிடச்சிடுறது. அப்போ L0 ஈக்குவல் டு எவ்வளோ 360 mm வந்துடுது. அப்போ இதோடைய லென்த்து 360 mm. அதாவது எஃபெக்டிவ் L0ங்கிறது என்னென்னா ஸ்பேசிங், வெர்டிக்கல் ஸ்பேசிங்னு சொல்லுவது. அப்போ வெர்டிக்கல் ஸ்பேசிங் எவ்வளோன்றது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஓகேங்களா. இது வந்து 360 mm. இப்போ இந்த 360 mm என்ன இருக்குன்னா இதில் ஒரு ரேஷியோ இருக்குது. L0 டிவைடட் பை RYY ரேஷியோ என்னன்றதை பார்க்கணும். அப்போ L0ங்கிறது என்ன இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 360 mm. RYYங்கிறது என்னென்னா 28.3. இது எவ்வளோ இருக்கணும்னா 12.72 இருக்கும். இது எதை விட கம்மியாக இருக்கணும்னா ஒரு காஜ் டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கணும். அப்போ L0 டிவைடட் பை RYY ரேஷியோ இஸ் சேஃப். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், அந்த லேசிங் பாரில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வருது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ, டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளவு, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இந்த லேசிங் பார்ஸில் எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ அது எவ்வளோ வருது, இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன் லேசிங் பார், ஒரு லேசிங் பாரில் எவ்வளவு லோடு வரும் அப்படிங்கிறது. இது என்ன இருக்குன்னா பேஜ் நம்பர் 50 நமக்கு கோடு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. 7.6.6.1 சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய லோடில் 2.5% சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ மொத்த லோடு எவ்வளோ 2.5 டிவைடட் பை 100 இன்ட்டு மொத்த லோடு எவ்வளோ நம்மளுக்கு வருது 1000 வருது. அதனால் 1000 இன்ட்டு 10⁻3. அப்போ மொத்தமாக நமக்கு லோடு எவ்வளோ 25,000 நியூட்டன்றது நமக்கு மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸாக இறங்குது. சரிங்களா, மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் தான் இது, மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் இறங்குது. இதில் ஒரு பேனலில் மட்டும் எவ்வளவு வரும், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் இன் ஈச் பேனல், 2 பேனல் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் இன் ஈச் பேனல், ஒரு பேனலில் சாரி இப்போ இப்படி ஒரு பேனல் இருக்குது, அப்புறம் இப்படி ஒரு பேனல் இருக்குது, அப்புறம் 2 பேனல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேனல்லையும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. அப்போ 2500 டிவைடட் பை 2ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க 12500 நியூட்டன் அப்படின்றது வரும். சரிங்களா, அப்போ 2500 நியூட்டன். இப்போ என்ன பண்ணுறோம், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக எவ்வளவு இறங்குது, அப்போ லோடு இப்படி இறங்குறது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக எவ்வளோ இறங்குது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ இறங்குது 12500 இன்ட்டு கொசிக்கன் 45. அப்போ மொத்தம் லோடு எவ்வளோ வருது 17677.66 நியூட்டன்ற அளவுக்கு இறங்குது. சரிங்களா, இப்போ எனக்கு இந்த ஒரு பாரில் எவ்வளவு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபோர்ஸை வச்சு நான் என்ன பண்ணணும், மினிமம் திக்னஸ் எவ்வளோ இருக்குது, மினிமம் வித்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறேன், போல்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். போல்ட்டு என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா 16 mm போல்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். 16 mm டயா போல்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் இதில் போடுறதுக்காக. இப்போ அந்த லேசிங் பார் இருக்குல்ல, இந்த லேசிங் பாரில் இதில் போடுறதுக்கு 16 mm டயா பாரு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த இது பாரை வச்சு தான் மினிமம் வித்து என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ மினிமம் width of lacing flat for a 16 mm dia bolt எவ்வளோ, அப்போ 3 into 16 mm, அப்போ 48 mm மினிமம் ப்ரொவைட் பண்ணணும். இந்த 3 into 16ன்றது எங்கேருந்து நான் எடுத்தேன்னு வச்சுங்க, கிளாஸ் 7.6.2லேருந்து எடுத்தது. சரிங்களா, அப்போ 48ன்றதை நான் என்ன பண்ணிக்கிறேன் 50 mm ப்ரொவைட் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி மினிமம் திக்னஸ் எவ்வளவு தேவை, மினிமம் திக்னஸ் எவ்வளோ தேவை, மினிமம் திக்னஸ் 1/40 ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் தேவை. ஓகேவா? இது எதுக்காகனா சிங்கிள் லேசிங்க்கு, டபுள் லேசிங்க்கு 160. சரிங்களா? அது எவ்வளோன்றது ப்ரொவைட் பண்ணணும். இப்போ 1/40 எஃபெக்டிவ் லென்த்துக்கு எவ்வளோ வருதுன்னு வச்சுங்க. எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோனா 1/40 இன்ட்டு 254 mm. அப்போ 254 mmன்றது எவ்வளோ வருது, 6.375 mmன்ட்டு வரும். அப்போ 3.375 mmன்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 8 mm ப்ரொவைட் பண்ணலாம். இந்த 254ன்றது எப்படின்னு வச்சிங்களேன், இப்போ லேசிங் சிஸ்டம் இப்படி போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ லேசிங் சிஸ்டம் இப்படி போட்டிருக்கிறோம். இது எவ்வளோ இருக்குது, இந்த டோட்டல் லென்த்து இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 300. இங்கே ஒரு 60 போயிடுச்சு, இங்கே ஒரு 60 போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற ஏரியா தான் இது. இது என்ன ஆங்கிளில் இருக்குது, டீட்டா இருக்குது, 45 டிகிரியில் இருக்குது. சரிங்களா? அப்போ 300ல் 120 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோப்பா, 300ல் 120 போயிடுச்சுன்னா சாரி 180. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 180 mm. அப்போ இந்த ரேஷியோ எவ்வளோ வரும், 155 வரும். சரிங்களா? அதுதான் அப்படி போட்டிருக்குது. 154 வரும். அப்போ இதுதான் விஷயம். சரிங்களா? அப்போ இதில் 8 mm தேவை. ஹென்ஸ் ப்ரொவைடு 50 mm by 8 mm ஃப்ளாட்டு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃப்ளாட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், அந்த ஃப்ளாட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஃப்ளாட்டுடைய கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு தெரியணும். அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாட்டு, இப்போ கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாட் என்ன, ஏஇ இன்ட்டு எஃப்சிடி. எஃப்சிடிங்கிறது என்ன, டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு எதன் மூலயமா முடிவாகப்படுது, எல்பை ரேஷியோவால் முடிவாகப்படுது. எல்பை ரேஷியோவாலையும் எஃப்ஒய்யாலையும் முடிவாகப்படுது. சரிங்களா? இதை என்ன பண்ணணும், டேபிள் 9C கொண்டு வரணும். அப்போ முதல்ல எனக்கு எல்பை ஆர் ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ என்னது, KL/Rன்றது என்னவாக இருக்கணும்னா 145க்கு கம்மியாக இருக்கணும். அது முதல் விதி. அப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நாட் லெஸ் தென் 145. இது எதில் சொல்லியிருக்குன்னா கோடு புக்கில் சொல்லியிருக்கு, 7.6.63 சொல்லியிருக்குது. சரிங்களா? அப்போ அதை முதல்ல நான் செக் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல கேன்றது என்ன, 1. எல்லுங்கிறது என்னன்னா எஃபெக்டிவ் லென்த்து. எஃபெக்டிவ் லென்த்துங்கிறது என்ன, 180 இன்ட்டு கொசிகன் 45. சரிங்களா? அதுதான் லென்த்து. அப்போ ஆறுங்கிறது என்னன்னா கொண்டு வரணும். ஆறுங்கிறது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/A. I/Aங்கிறது எவ்வளோ, ஐங்கிறது எவ்வளோ, BD cube divided by 12. ஏங்கிறது என்னன்னா B into D. அப்போ அதை போட்டோம்னு வச்சிங்களேன், R equal to என்ன வருது, BD cube divided by 12 divided by B into Dன்னு போட்டோன்னா R equal to D by square root of 12 வரும். இந்த இடத்துல Dங்கிறது எதை குறிப்பிடும்னா திக்னஸை குறிப்பிடும். சரிங்களா? அப்போ
ஆர் ஈக்குவல் டு என்னன்னு ஆர் ஈக்குவல் டு என்ன டி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஓகேங்களா. அப்போ என்ன ரேஷியோ வருது 180 இன்ட்டு cosecant 45 டிவைடட் பை ஆருக்கு பதில் என்ன 8 டிவைடட் பை ரூட் 12. அப்போ நமக்கு என்ன வருது 110.24 வரும். அது என்னவா இருக்குது 145 விட கம்மியாக இருக்குது. அதனால் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அந்த L/R ரேஷியோ இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். L/R ரேஷியோ 110.24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி FYன்றது என்ன 250ன்றது தெரியும். அப்போ இதன் மூலயமா என்ன பண்ணலாம் ஃப்ரம் டேபிள் 9Cலேருந்து எடுக்கிறோம். 9Cலேருந்து எடுத்தால் FCD என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். 94.4 Nm/mm² கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா. அங்கே L/R ரேஷியோ என்னன்றதை பார்க்கணும். 9Cயில் FY 250க்கு இருக்கும். இங்கே வந்து நிறைய வேல்யூ இருக்கும் 100 200 300 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் 110க்கு என்ன வேல்யூன்றது லீனியர் இன்டர்போலேஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சது தான் 94.4ங்கிறது. சரிங்களா. இப்போ கெப்பாசிட்டி ஆஃப் லேசிங் ஃப்ளேட்டுங்கிறது என்ன AE இன்ட்டு FCDன்றது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்போ AEங்கிறது என்ன ஏரியா 50 இன்ட்டு 8, FCDங்கிறது என்ன 94.4. அப்போ எவ்வளோ வருது 37760 நியூட்டன்னு வருது. ஆனால் நமக்கு ஒரு லோடு நம்மளுக்கு அப்ளை ஆகிறதே எவ்வளவு 17677 தான். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ற லேசிங் பார் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. அப்போ அதை விட அதிகமாகவே இருக்குது. அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொவைட் பண்ணக்கூடிய அங்கே லேசிங் ஃப்ளாட்டு சேஃப்னு அர்த்தம். ஹென்ஸ் சேஃப். சரிங்களா. அப்போ சேஃப் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா டென்சைல் கெப்பாசிட்டி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ டென்சைல் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாட்டுக்கு ஃபார்முலா என்ன கோடு புக்கில் கொடுத்துருக்கிறது 0.9 இன்ட்டு B மைனஸ் D0 இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு FU டிவைடட் பை காமா M1 ஆர் FY இன்ட்டு AG டிவைடட் பை காமா M0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிரெத்துங்கிறது என்ன 50 mm அந்த ஃப்ளாட்டுக்கானது. டெப்த்துங்கிறது என்ன 18 mm. இப்போ ஃப்ளாட்டுங்கிறது இப்படி இருக்குது. இதில் எது எவ்வளோ 50 mm, இது எவ்வளோ 8 mm. இங்கே என்ன இருக்கும் போல்ட் ஹோல் இருக்கும். அப்போ இது எவ்வளோ டயாஃப் ஹோலு 18 mm. நமக்கு முதல்ல கிராக் ஆகக்கூடிய செக்ஷனு இந்த செக்ஷன் தான் கிராக் ஆகும். அதனால் இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா. அப்போ பிரெத் ஈக்குவல் டு 50 mm, D0 ஈக்குவல் டு 18 mm, திக்னஸ் வந்து 8 mm. அதே மாதிரி FUன்றது எவ்வளோ 410 mm. அப்புறம் காமா M1ங்கிறது எவ்வளோ 1.25. சரியா. இதுக்கப்புறம் இதுக்கும் எழுதிடலாம் ஒரேடியாக. FYங்கிறது என்ன 250 mm, AGங்கிறது கிராஸ் ஏரியா எவ்வளோ 50 இன்ட்டு 8. அதே மாதிரி காமா M0ங்கிறது என்ன 1.1. அவ்வளோதான். இப்போ எடுத்து எழுதலாமா. அப்போ 0.9 இன்ட்டு பிரெத் என்ன 50 மைனஸ் 18 இன்ட்டு திக்னஸ் 8 இன்ட்டு FU 410 டிவைடட் பை காமா M1ங்கிறது 1.25 ஆர் FYங்கிறது எவ்வளோ 250 இன்ட்டு கிராஸ் ஏரியாங்கிறது என்ன 50 இன்ட்டு 8 டிவைடட் பை காமா M0 1.10. அப்போ நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்குது 75571 நியூட்டன். அப்படி இல்லைன்னா இதுக்கு எவ்வளோ வருது 90909.
நியூட்டன். இது ரெண்டுமே எதை விட அதிகமாக இருக்குது? நம்மளுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருக்குது. 177.6 நியூட்டனை விட அதிகமாக இருக்குது. அப்போ இது டென்ஷன்லேயும் சேஃபு. ஹென்ஸ் இட் இஸ் சேஃப் அகெயின்ஸ்ட் டென்ஷன். அவ்வளோதான். அப்போ நமக்கு சூஸ் பண்ண லேசிங் ஃப்ளாட்டு சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் chosen lacing flat is safe. அவ்வளோதான். இப்போ கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்னன்றது எழுத வேண்டியதான். இப்போ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்னது, எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்னு நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். 16 mm டயா போல்ட்டுன்னு சொல்லியாச்சு. 4.6 கிரேடு அச்சீவ் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ சிங்கிள் ஷியர் எவ்வளோ, ஃபஸ்ட்டு விஷயம் சிங்கிள் ஷியர் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். டபுள் ஷியர் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சிங்கிள் ஷியர் டபுள் ஷியர். ஒரு 16 mm போல்ட்டுக்கு சிங்கிள் ஷியர்ன்றது 29 கிலோ நியூட்டன். அப்போ டபுள் ஷியர்ன்றது 29 கிலோ நியூட்டன். அப்போ இது எவ்வளோ வரும்? 58 கிலோ நியூட்டன் வரும். இப்போ சிங்கிள் ஷியர்ன்றது என்னென்னா, காலம் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, சேனல் இப்படி இருக்குன்னா லேசிங் சிஸ்டம் இப்படி போட்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் போட்டிருந்தா, சிங்கிள் லேசிங் மட்டும் போட்டிருந்தா சிங்கிள் ஷியர். ஏன்னா கீழே ஒரு பிளேட்டு மேலே ஒரு பிளேட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது லேசிங் பிளேட்டு. இது வந்து கீழே இருக்கிறது ஐஎஸ்எம்சியோடைய ஃப்ளேஞ்சு. ரைட்டா? இப்போ டபுள் லேசிங்கிறது என்னவாக இருக்குன்னா, இப்படி இருந்துச்சுன்னா இது சிங்கிள் ஷியரு. ஒருவேளை இது மேலேயும் இப்படி ஒரு பிளேட்டு போட்டிருந்தா, அதாவது டபுள் ஷியர் போட்டிருந்தேன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயரு இப்படி வரும். அப்போ இது என்னது? டபுள் ஷியராக போயிடுது. அப்படின்னா டபுள் ஷியராக போயிடுது. அப்போ டபுள் ஷியர்னா 58 கிலோ நியூட்டன், சிங்கிள் ஷியர்னா 28 கிலோ நியூட்டன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் இன் பியரிங் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்ட்ரென்த் இன் பியரிங். பேரிங்கில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்? ஃபார்முலா என்ன? 2.5 kb இன்ட்டு d இன்ட்டு t இன்ட்டு fu டிவைடட் பை காமா எம்பின்றது தான் ஃபார்முலா. அப்போ கேபி வேல்யூவை நம்ம என்னென்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? 0.49ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ 2.5 இன்ட்டு கேபியோட வேல்யூ என்ன? 0.49, டியோடைய வேல்யூ என்ன? 16, டியோடைய வேல்யூ என்ன? 8, எஃப்யூயோடைய வேல்யூ என்னன்னா 410 டிவைடட் பை காமா எம்பிங்கிறது எவ்வளோ? 1.25. இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் கனெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தது. அப்போ இதுக்கு எவ்வளோ வருது லோடு? 51430 நியூட்டன்னு வருது. இது ரெண்டுமே எதை விட அதிகம்? 580 58 கிலோ நியூட்டனும் சரி, 51430 நியூட்டனும் சரி எதை விட அதிகமாக இருக்குது? அதில் வர ஸ்ட்ரெஸ்ஸை விட, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாகவே இருக்குது. 6 நியூட்டனை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு போல்ட்டை மட்டும் ப்ரொவைட் பண்ணால் போதும். ப்ரொவைட் 116 mm டயா போல்ட். அவ்வளோதான். எவ்வளோதான்ப்பா லேசிங் சிஸ்டத்துடைய விஷயம். டிசைன்ஸ் எவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒரு 3-4 ஃபார்முலா மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரொசீஜர் மட்டும் சின்னதாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன பண்ணணுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ அதுக்கான டயக்ராம் எப்படி வரையணும் அப்படிங்கிறது விஷயம். என்ன பண்ணணும்? ஐஎஸ்எம்சி ரெண்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்? ரெண்டு லேசிங் சிஸ்டத்தை வச்சுருக்கிறோம்.
சரிங்களா? இதில் 60 mm இப்படி இருக்கும், தள்ளி இருக்கும். இங்கே 60 mm தள்ளி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 60 mm தள்ளி இருக்கும், இங்கேயும் 60 mm தள்ளி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமு காலத்துடைய டயக்ராமு இப்படி இருக்கும். இப்போ இந்த இடத்துல போல்ட்டு, இதில் இங்கே போல்ட்டு, இதில் இங்கே போல்ட்டு. அது கரெக்டாக ஸ்கேலுக்கு வரையாததுனால அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அது எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதுதான். இது என்னது? IS MC 350. இது ப்ளூ கலரில் இருக்கிறது என்ன? ISF 8 mm. அவ்வளோதான். சரிங்களா? இது எவ்வளோ? 300 mm. இதில் வெர்டிக்கல் ஸ்பேசிங் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம்? இதில் வெர்டிக்கல் ஸ்பேசிங் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம்? 360 mm கண்டுபிடிச்சிருந்தோம். அவ்வளோதான். இந்த டயக்ராம் கடைசியாக கண்டிப்பாக வரைஞ்சி வைக்கணும்பா. புரியாதவங்க ஒரு வாட்டி பாருங்கள், இல்லைனா நேரில் வந்து என்கிட்ட டவுட் கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா.